டிவிஎஸ் இன்னைக்கு அவங்களுடைய புது ஈவியான டிவிஎஸ் ஆர்பிட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்பிட்டருடைய லான்ச்சுக்கு வந்திருக்கும். அந்த ஆர்பிட்டர் வெஹிக்கிளுடைய சிறப்பம்சம் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் 3.1 கிலோவாட் பேட்டரி வச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ரியல் ரேஞ்சில் அவங்க சொல்கிறது 154 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் 115 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளாக இருக்குது. இதில் 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து எக்கோ மோட், இன்னொன்று வந்து சிட்டி மோட் அப்படின்னு. ஸோ சிட்டி மோடில் நீங்கள் வந்து 67 to 70 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட் போக முடியும். இந்த வெஹிக்கிளில் 2 புது ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலில் 23 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது நிச்சயமாக யூஸ் ஆகும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் 34 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சீட்டையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. 34 லிட்டர் பூட், ஒரு ஹாஃப் சைஸ் ஹெல்மெட் 2 வச்சுக்கலாம், கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஹெல்மெட் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹெல்மெட் ப்ளஸ் ஃபுல்லாக திங்ஸ் வச்சுக்கலாம். அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சேசிஸ் நம்பரை இங்கே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லா வெஹிக்கிளையும் சேசிஸ் நம்பர் எங்கேன்னு தேடணும், பட் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் பேட்ரி இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி இருக்குது. ஸோ அது வந்து பேட்டரியை இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டுடைய டிசைன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடல்ட் உட்காந்துக்கலாம். ஒரு ஃபேமிலியில் ஒரு கிட் இருந்தாங்கன்னா கிட்டு கூட நடுவில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபுட் கீழே வந்து ஒரு சின்ன பேக் கூட வச்சுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டிசைன் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம், மொபைல் இங்கே வச்சுக்கலாம், வேலட் கூட இங்கே வச்சுக்கலாம். பட் ஜாக்கிரதையாக வைக்கணும். இங்கே வந்து லக்கேஜ் ஹூக் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கிலோமீட்டர் அந்த ஹூக்கில் வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து சார்ஜ் கனெக்டர். ஸோ வித்தியாசமான ஒரு டிசைனில் இருக்குது. ஸோ இப்படி டவுன் டு அப் தான் இருக்கும், இது வந்து அப் டு டவுன் இருக்குது. ஸோ டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து ஒரு சிம்பிளான டிஜிட்டல் கிளஸ்டராக இருக்குது. ஏன்னா மற்ற வெஹிக்கிளில் பெருசாக இருக்கும், 7, 8, 9 இன்ச் வந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய மேப்ஸோ நேவிகேஷனோ கூகுள் மேப்ஸோ இருக்கும். பட் இதில் கூகுள் மேப்ஸ் எல்லாம் இல்லை. பட் இந்த வெஹிக்கிளில் ஓகே டீசெண்டான கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறது, க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணலாமான்னு ஃபஸ்ட்டு ஒரு முறை கேட்கும். அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அலர்ட் கொடுக்கும். சைட் ஸ்டாண்ட் நீங்கள் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் ஆனில் இருக்குது, வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு அலர்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த கலர் டிஸ்பிளே டீசெண்டாக இருக்குது. 2 பட்டன் தான், மோட் அண்ட் செட். உங்களுக்கு எது வேணுமோ செட் பண்ணிக்கலாம். 2 புதுமையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஆட்டோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது. அடுத்தது க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ சமீபமாக வரக்கூடிய எல்லா ஈவிலையுமே க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது மேண்டிட்டரி மாதிரி லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை கருத்தில் வச்சு தான் ஆர்பிட்டர்லேயும் க்ரூஸ் கண்ட்ரோல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 23 கிலோமீட்டருக்கு மேலே போச்சுனாலே நீங்கள் க்ரூஸ் செட் பண்ண முடியும். இந்த க்ரூஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூஸ் செட் பண்ணுறதுக்கு ஒரு டைமும் க்ரூஸ் செட்டை ஃபைனல் பண்ணுறதுக்கு ஒரு டைமும் வந்து நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வெஹிக்கிள் இப்படி பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டில் போய் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் வந்து டெரெயின் இருக்கோ அதில் வந்து உங்களுக்கு சில நேரம் தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி மாதிரி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஓகே. ஏன்னா சிட்டி மோடில் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வரைக்கும் தருது. மற்றபடி சிட்டி டிரைவுக்கு ஒரு ஃபேமிலி யூசேஜுக்காக இந்த வெஹிக்கிளை நிச்சயமாக சூஸ் பண்ணலாம். அதுவும் 1 lakh தான் இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். டிவிஎஸ் ஆர்பிட்டரை பொறுத்த வரைக்கும் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 6 கலர் கொடுத்துருக்காங்க. லைட் டு டார்க் அப்படின்னு எல்லா வேரியண்ட்லேயுமே கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய மோட்டார் 2.5 கிலோவாட் மோட்டார் வேணுன்ற பவரை வேணுன்ற நேரத்தில் கொடுக்குது. எக்கோ மோடாக இருந்தாலும் சரி, சிட்டி மோடாக இருந்தாலும் சரி. 0 to 40 ஸ்பீடை வந்து இது 6.8 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. ஸோ அதனால் சிட்டியில் வந்து டக்குன்னு உங்களால் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோடைய சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. பட் வந்து இது 2 பேர் போகிறப்போ தான் அதோடைய ரியல் சஸ்பென்ஷன் என்ன அப்படின்றது தெரியும். அண்ட் பிரேக் பிடிச்சோம் அப்படின்னா இது வந்து ட்ரம் பிரேக் தான் அப்படின்னாலும் கூட வேணுன்ற இடத்துல கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி பிரேக் பிடிச்சா அதோடைய பிரேக்கிங் சிஸ்டம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. பட் இதில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. அண்ட் ஓவராலாக பார்க்குறப்போ இதோடைய ஸ்பீட் அப்படின்றது 70 கிலோமீட்டர் ஹையஸ்ட் ஸ்பீட் இதில் போகும்.
ஒரு சில 90, 100லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் செட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் வந்து சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறவங்க 70க்கு மேலேயே ட்ரைவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. அதனால் அது டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே நம்ம போகிறப்போ க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான தேவை இருக்காது. பட் அது கொஞ்சம் ஹைவேஸில் போகிறப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் நல்லாவே யூஸ் ஆகும். த்ராட்டல் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். பட் அதை செட் பண்ணுறது மேபி இது இந்த வெஹிக்கிளில் கொஞ்சம் அந்த செட்டிங்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. பட் ஒரு டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். இதில் 2 பேர் தாராளமாக உட்காரலாம் அப்படின்றப்போ ஒரு ஃபேமிலிக்கான பக்காவான ஒரு ஸ்கூட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் இதோடைய ஹாரன்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பாருங்கள் பக்காவாக இருக்குது ஹாரன். ஸோ ப்ராக்டிக்கலாக சிட்டியில் ஓட்டுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள் மாதிரி இதை உருவாக்கியிருக்காங்க. ட்ரம் பிரேக்கை தாண்டி ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கலாம், அடுத்த வேரியண்ட்டில் கூட கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன சஜஷனும் இருக்குது. அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு ஓட்டணும் அப்படின்றப்போ நிறைய சேஃப்டி கன்சர்ன் இருக்குது. அதெல்லாமே இந்த வெஹிக்கிள் இப்போதைக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஒரு ரைடராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி யூசேஜாக இருந்தாலும் சரி, இது பக்காவான வெஹிக்கிளாக இருக்கும்.